ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க? வெல்கம் டு பூஜு குக்கிங் சேனல். இன்னைக்கு வந்து நானும் மம்மியும் ஆலு பராத்தா செய்ய போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆலு பராத்தாக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஊற வச்சு மாவு எடுத்தாச்சு. மைதா மாவில் நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டோம், நல்லா சாஃப்டாக வரும். மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் பரோட்டா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸு, கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி இலை, எண்ணெய், மஞ்சள் தூள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கலருக்காகவும் காரத்துக்காகவும். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது மசாலா தானே. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ பரோட்டா செஞ்சுக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா தட்டிக்கணும். கொஞ்சம் நல்லா அகலப்படுத்திக்கணும். படுத்திட்டு இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தேய்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். தேய்ச்சாச்சு. ரொம்ப ஓவராக தேய்ச்சாலும் மசாலாலாம் வெளியே வந்துடும், அதனால் ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். வாங்க இப்போ தவாவில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தவா வச்சாச்சு. தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் திருப்பிக்கிட்டோம். 2 பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காமையாக இருக்கலாம். பாருங்க, உப்பி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் எண்ணெய் போட்டால் லைக் பண்ணுவோன்றதுனால நாங்கள் ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஒரு சிலர் சேர்த்துக்காமையும் சாப்பிடுவாங்க. ஓகே, வெந்துருச்சு. இப்போ நாங்கள் இறக்கிக்க போகிறோம். பாருங்க, ஆலு பராத்தா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வெந்துருச்சான்னு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். பாருங்க, சூப்பராக மசாலாவும் உள்ள நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.